கன்னிராசி நண்பர்களுக்கு அருமையான நாள். திருமண காரியம் கைகூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். ஆனாலும் என்னுடைய கருத்து பார்த்தீங்கன்னா ராசி ரீதியாக பலம் இல்லைன்னு சொல்லுவேன். அதனால் இன்னைக்கு பொதுவாகவே அஸ்த நட்சத்திரத்தில் அதே மாதிரி உத்தர நட்சத்திரத்துக்காக கவனமாக இருக்கணும், பேச்சில் கவனமாக இருக்கணும். யதார்த்தமாக பேசுவேல், நகைச்சுவையாக பேசுவேல், அவங்களுக்கு தப்பாக உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எப்போவுமே நம்ம மதிப்பு மரியாதை எப்பவும் காப்பாற்றுவோம். காசு பணம் நம்மளுடைய எல்லாமே இன்றைக்கி போனாலும் நாளைக்கு வந்துடும். ஆனால் மதிப்பு அப்படிங்கிறது போயிடுத்து அப்படின்னா திருப்பி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கிடைக்கும் போது வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ரெஸ்பெக்டை நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப நேரம் கூட இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதேமாதிரி ரொம்ப சிரித்து பேசுகிறது தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப ஒரு விஷயத்தில் கோவப்படுறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப அடுத்தவங்களோட விஷயத்தில் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி சில பாலிசிஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடி வரும். ஆனால் கிரக நிலைகள் அப்படி கிடையாது. இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரியும் யாராவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இப்படி நடக்காது இப்படி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. கற்றுக்கிறது நல்லது தானே, பின்னாடி அது நமக்கு உதவியாக இருக்கும். ஆனால் அது இல்லை, இது இவங்க நம்மக்கிட்ட அந்த குவாலிட்டிஸ் இருக்குது, இருந்தாலும் இவங்களுக்கு நம்ம அப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது காதுலேயே வாங்காதீங்க. இன்றைக்கி கன்னிராசி அன்பர்கள் இரவு நேர பிரயாணத்தை உத்திரம் அஸ்த நட்சத்திரத்திற்காக தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா திருப்பதி பெருமாள் வழிபாடு வெற்றி வழிபாடு.